இந்தியன் சினிமால சவுத்துக்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்தா நம்ம ரஜினிகாந்த் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியா முழுக்க ரஜினிகாந்தோட படங்களும் அவரோட ஸ்டைலும் சினிமா ரசிகர்களை கட்டி போட வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரஜினிகாந்த் அவரோட சின்ன வயசு வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்காரு அப்படின்னும் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்காரு. ஆரம்ப கட்டங்கள்ல பஸ் கண்டக்டரா இருந்து இப்போ சினிமா துறையில ஜாம்பவானாவும் விளங்கிக்கிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் ஒரு படத்துக்கு 60 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் இப்போ நிம்மதி இல்ல அப்படின்னு நிறைய பேர் இப்ப சொல்றாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க ஐஸ்வர்யா, இரண்டாவது மகள் பேரு சௌந்தர்யா. இவங்க 2 பேர்னாலையும் ரஜினிகாந்த் ரொம்பவே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்ல மன கவலையிலேயே இருக்காரு அப்படின்னும் இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முதல் மகளான ஐஸ்வர்யா, இவங்க எல்லா விதத்திலையும் ரஜினிகாந்த் மாதிரியே டேலண்டடான பர்சன். சினிமா டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், கிராபிக்ஸ் டிசைன், ஃபேஷன் டிசைன் அப்படின்னு சினிமாவுக்கு தேவையான எல்லா கலைகளையும் கத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல சினிமா எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்ற ஒரு யுக்தியையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த ஐஸ்வர்யா. தனுஷ் ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்ப கட்டங்கள்ல ஐஸ்வர்யா நடிகர் சிம்புவோட காதல் பண்ணதாகவும் ஐஸ்வர்யா பாதிலேயே சிம்புவை ஏமாத்திட்டதாகவும் ஒரு ஆடியோவை சிம்பு தரப்புல இருந்து வெளியிட்டாங்க. இந்த ஆடியோ சர்ச்சையினால ரஜினிகாந்த் ரொம்பவே மன வருத்தத்துல உள்ளானாரு. ரஜினிகாந்த் மட்டும் இல்ல, ரஜினிகாந்தோடைய மனைவி, அவங்க குடும்பம் எல்லாமே இந்த விஷயத்தினால ரொம்பவே மனவேதனையில ஏற்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு படி மேல போயிட்டு ரஜினிகாந்தோட மனைவி கொஞ்சம் வருஷமா உடல் சரியில்லாம இருந்தாங்க. இந்த பிரச்சனைகளா முடிஞ்சு நடிகர் தனுஷ்க்கு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு அப்படின்னு தமிழ்நாட்டுல எல்லாருமே பேசினாங்க. நடிகர் தனுஷும் இப்போ ஐஸ்வர்யாவும் நல்லபடியா வாழ்ந்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போது ரஜினிகாந்தோட இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு 2010ஆம் ஆண்டு பிரபல தொழிலதிபரோட மகனான அஸ்வின் அப்படின்றவங்களோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்களுக்கு வேத் அப்படின்ற பையனும் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் மனக்கசப்பால கடந்த வருஷம் விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. இதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் உடல்நிலை சரியில்லாம போச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நற்பெயரை இது கெடுக்கிற விதமாகவும் தமிழ்நாட்டுல நிறைய பேர் சர்ச்சைக்குரிய வார்த்தைகளையும் சொன்னாங்க. இந்த ஒரு பிரச்சனையால ரஜினிகாந்த் மனைவியும் சில நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறத தவிர்த்தாங்க. ரஜினிகாந்த் வீட்டுல தான் இப்போ சௌந்தர்யாவும் அவரோட மகன் வேதும் தங்கிக்கிட்டு வராங்க. மகள் விவாகரத்தினால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்பவே மன உடைஞ்சு அதிகப்படியான கவலையிலையும் அடிக்கடி தன்னோட பாபாஜிட்ட ரொம்பவே அழுதுட்டு வருவாராம். தமிழ்நாட்டுல என்னதான் சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் தன்னோட குடும்ப விஷயத்துல தான் ஒரு குழந்தை அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்களாம். இப்படி பல பிரச்சனைகள அடிபட்டுக்கிட்டு வர நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு இப்போ மறுமணம் செய்ய முடிவு பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு வரப்போற பிப்ரவரி 11ஆம் தேதி திருமணம் செய்ய முடிவு பண்ணிருக்காங்க. இந்த திருமணம் ரஜினிகாந்தோட வீடான போயஸ் கார்டன்ல சிம்பிளா நடக்குதா. இந்த திருமணத்துக்கு ரஜினிகாந்தோட மக்கள் மன்றம் யாரும் வரவேணா அப்படின்னு அன்பாவும் சொல்லியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது ஒரு பக்கம் இருக்க, ரஜினிகாந்தோட மனைவி ஓஎஸ் கார்டன் கண்ட்ரோல்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரெக்யூஸ்ட் லெட்டரும் கொடுத்திருக்காங்களாம். என்னோட மகளுக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி திருமணம் நடக்க போகுது. நீங்க 10ஆம் தேதியில இருந்து எங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் மனைவியே நேரடியா போயிட்டு அந்த லெட்டரையும் கொடுத்திருக்காங்களாம். இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லா பிரபலங்கள் வீட்லயும் நடக்கிறது தானே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் சௌந்தர்யா ரஜினிகாந்தோட முதல் கணவரான அஸ்வினுக்கு இந்த திருமணம் சுத்தமாவே பிடிக்கல அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு. இந்த திருமணத்துல முதல் கணவரான அஸ்வின் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்க அப்படின்ற நோக்கத்துல தான் இப்போ ரஜினிகாந்தோட மனைவியே டைரக்டா போயிட்டு போலீஸ்ட ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்காங்களாம். இப்படி ஆரம்ப கட்டத்துல இருந்து ரஜினிகாந்த் பிறந்ததுல இருந்து இப்ப வர கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு தன்னோட ரசிகர்கள்ட்ட மட்டும் மகிழ்ச்சியை காமிச்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்துல ரொம்பவே கவலையோட வாழ்ந்துகிட்டு இருக்க ரஜினிகாந்துக்கு இறைவன் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு எங்க ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சார்பா நாங்க வேண்டிக்கிறோம். இதை பத்தி உங்க கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.